ஃப்ரெண்ட்ஸ், என்னடா 4 நாளா வீடியோ காணோமே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் எதிர்பார்த்தவங்களுக்கு நான் என்னோடய ரீசன் சொல்கிறேன். கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்னு தோணுச்சு. பிகாஸ் இந்த சொசைட்டியில் எவ்வளோ பீப்புளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அவங்களோட சொன்ன வார்த்தைகளை நம்ம அதையும் மீறி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஒரு மனசாட்சியோடு நம்ம இது பண்ணுவோம் பாருங்க, மன தைரியத்தோட. அதெல்லாம் மீறி வர்றதுக்கே ஒரு 4 நாள் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை பிரேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். பட் திரும்ப நம்ம ஒரு கம்பேக் கொடுக்காமல் இருக்க மாட்டோம். கம்பேக் கொடுக்கணும். அதுதாங்க லைஃபு. நம்ம மற்றவங்க சொல்லிட்டாங்கன்றக்காக சோர்வாக உட்காந்துக்கிட்டோன்னா நம்மளை அப்படியே போட்டு அமுக்கிடுவாங்க. ஸோ நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். நம்மளோட ப்ராக்ரெஸ் நம்மளோட கையில் தான் இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு இன்னொரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்டிருந்தாங்க, டெய்லி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக தான் இருந்தது. அவங்க சொன்ன ஒரே ரீசனுக்காக தான் எனக்கு இன்றைக்கி ஒரு மோட்டிவ் ஆகி வீடியோ போடணும்னு தோணுச்சு. பிகாஸ் நம்மளை பிடிச்சவங்களும் நம்மளுக்கு பிடிச்சவங்களும் சுற்றி வச்சுக்கிட்டோன்னா எப்பயும் நம்ம லைஃப்பும் சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ எவ்வளோ நெகட்டிவ் பீப்புளோ நம்மளுக்கு பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. யாரோட லைஃப்லையும் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி யோசிக்காதீங்க. உங்களை ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்களெல்லாம் சுற்றி வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் பிரகாசமாக இருக்கும், பலன்னு இருக்கும். ஸோ நான் ஏன் பிரேக் எடுத்தேன்னா, கொஞ்சம் லேசினும் சொல்லலாம், ஒரு பிரேக்னும் சொல்லலாம், ஒரு ஹார்ட் பிரேக்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பிகாஸ் அது நம்ம மைண்ட் ஓவர்லோட் ஆகிட்டு இருக்கும் போது, நிறையா அந்த ப்ராப்ளம்ஸோடு ஓவர்லோட் ஆகும்போது நம்ம கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இன்னும் பர்ஸ்ட் ஆயிடுவோமா. அப்படியே படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன், பிரேக் எடுத்துட்டேன். நம்ம வேலையை மட்டும் சமையல் பண்ணுறது, வீடை க்ளீன் பண்ணுறது, சாப்பிட்றது, எதுவுமே கண்டென்ட் எதுவுமே எடுக்கல. இதுதான் ரீசன். ஸோ திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கலான்னு தான் நான் வந்தேன். பட் அதுதாங்க லைஃப். திரும்ப உங்களோட இதை உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். நீ பிரேக்கே வேணும்னா எடுத்துக்கோங்க. பட் அப்படியே டவுன்னாக யாரும் ஹெல்ப்பும் தேவையில்லை. நம்மளே திரும்ப ரீகெயின் பண்ணி திரும்ப எந்திரிச்சு வந்துடணும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நோ மோர் லேசி டேஸ். நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் இப்படி தாங்க இருப்போம். இன்றைக்கி எதுவுமே செய்யணும்னு தோணலை, நாளைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 1 நாள், 2 நாள், 1 வாரம், ஒரு சில சமயம் ஒரு மாதம் கூட ஆயிரும். நானும் இதை நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேன். ஸோ லேசினஸ்னால் ஒரு சோம்பேறித்தனம் இல்லைங்க. சில நேரம் நம்ம உடம்பு சோர்வாக இருக்குமா, சில நேரம் நம்ம மனசு ரொம்ப களைப்பாக இருக்கும்னு சொல்லலாம். சில நேரம் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும், ரொம்ப பிளாங்காக இருக்கும். அதனால் நம்மளை நாமே நான் சோம்பேறியாக இருக்கேன், சோம்பேறி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்காதீங்க. முதல் ரீசன், ரொம்ப வேலை நிறைய சேர்த்து வச்சுருந்தோன்னா ஒரே நாளில் வீடு, சமையல், குழந்தைங்க, ஆஃபீஸ் ஒர்க்கு, குடும்பம் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி சேர்த்து வச்ச மாதிரி ஆயிரும். இதெல்லாம் நினச்சாலே மூளை ஓவர்லோட் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒன்றுமே பண்ண மாட்டோம். அதுதான் ஒன்றுமே பண்ணாமல் அப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாமல் பிளாங்காக ஆயிரும். ஸோ ஒரு உண்மை சொல்லட்டுமா, மோட்டிவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஆக்ஷன் வரணுன்றது கிடையாதுங்க. ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் தான் மோட்டிவேஷன் வரும். வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிங்க, அடுத்து ரூமை க்ளீன் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு போயிட்டே இருப்பீங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் 5 minutes ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெட்ரூம் க்ளீன் பண்ண வந்தால் இந்த பூரிக்கட்டை, மாவு, டாய்ஸு எல்லாமே கிடக்கும் இந்த ரூம் உள்ள. பிகாஸ் இந்த ரூம் தான் எங்களோட ப்ரெஷியஸ் ரூம். சாப்பிடுவோம், தூங்குவோம், ப்ளே பண்ணுவோம், டிவி பார்ப்போம். நான் என்னோடய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறது எல்லாமே இந்த ரூம். ஹாப்பினஸ், சேட்னஸ், க்ரையிங் எல்லாமே இந்த ரூம் தான். ஸோ இந்த ரூம் எனக்கு சின்னதோ பெருசோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் எது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு வேலை செய்யவே மனசு இல்லைன்னா நான் ஒரு 5 minutesன்னு சொல்லிட்டு ஒரு டைமர் வச்சுப்பேங்க. அப்படி தான் ஆரம்பிப்பேன். ஒரு 5 minutes 20 minutes ஆகும், அதுக்கப்புறம் 1 hour ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வேலையும் நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டே போவேன். இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, நம்மளோட பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்ன தெரியுமா? ஃபோன் தாங்க. ஒரு ரீல்
அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவோம். தெரியாமல் ஒரு மணி நேரம் ஆயிருங்க. அந்த 1 மணி நேரத்தில் ஒரு ரூமை க்ளீன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் தான் தோணும், நான் 1 மணி நேரத்தை நான் இனி எங்கே போய் தேடுறது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஒரு புக்கை வந்து படிச்சிருக்கலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணின்றதா எவ்வளோ நம்ம கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருப்போம்ல. ஒரு டான்ஸே வச்சுக்கோங்க, என்னோடய வீடு வந்து குட்டினால வாக்கிங்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு டைமர் இல்லை வந்து ஒரு பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஒரு 1 ஹவர் நீங்கள் சும்மா உட்காந்து இந்த ரீல்ஸை பார்க்கறதுக்கு, மற்றவங்களோட ரீல்ஸை பார்க்கறதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு சமையலை முடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸசைஸ் அதை நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம். ஸோ இனிமேல் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஜஸ்ட் அலர்ட்டாக இருங்க. நம்மளோட டைமை வந்து இது வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணுது, அந்த அவேர்னஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக இல்லைன்னா ஆரம்பிக்கவே மாட்டாங்க. ஆனால் டன் இஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ டன் இஸ் பெட்டர் தென் பர்ஃபெக்ட். சின்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது ஒரு முன்னேற்றம் தான். எடுக்காமையே இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் ஃபார்வர்ட், ஒரு ஸ்டெப்பாவது ஃபார்வர்ட் எடுக்கலாம்ல. அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னால் நாள் முழுக்க வேலை இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதுதான், ஆனால் உண்மையிலே லீவ் இல்லாத ஜாப் அதுதான். அதனாலாம் உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. யாரோட ஜட்ஜ்மெண்ட்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணால் போதும். ஸோ நீ வேலையே இல்லாமல் இருக்க, சும்மா டிவி பார்க்குற, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போட்டோம். நம்ம கடைசியில் நம்மளோட மைண்டுக்குள்ளே வந்து அவங்க இந்த ட்ரில் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவங்களோட பேச்செல்லாம் வந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஹெவியாகிடும். நான் ஏதோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது ஒரு கொலை குத்தம் பண்ண மாதிரியில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளையே நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் இவங்க பேச்செல்லாம் கேட்டால் இந்த மாதிரிலாம் ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. நம்மளே ஒரு கில்ட்டி ஃபீலிங்க்கு வர ஆரம்பிச்சிருவோம். உங்களை யாரோடையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணாதீங்க. இந்த இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாரோட வாழ்க்கையும் பர்ஃபெக்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆஃப் கேமராவுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு, யாரோட லைஃப் எப்படி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேயா? இப்போ நெகட்டிவ் வந்தது தான் நம்ம உள்ள திணிச்சு அதுதான் வருது. அந்த மாதிரி இருக்க வேர்ல்டில் நம்ம எப்படியாவது ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணணுங்க. நீங்கள் ஜஸ்ட் யார் என்ன பண்ணாலும் நல்லதே பண்ணுங்க, நல்லதே நினைங்க. மற்றதை கடவுள்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார். ஜஸ்ட் சிட் அண்ட் வாட்ச்ன்னு வாங்குங்களேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நல்லதே பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் கடவுள் கையில் விட்டுருங்க. கர்மாஸை பூமரங், கர்மான்றது ஒன்று இருக்குது. உங்களுக்கு யார் என்ன நினச்சாலும் நீங்கள் போய் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கன்ஃபார்மாக அது அவங்கள தேடி வந்துடும். அதை நீங்கள் ஜாலியாக உட்காந்து வாட்ச் பண்ணால் போதும். ஓகேயா? ஜாலின்னு சொல்ல முடியாது, பட் நம்மளாக போய் ரிவெஞ்ச் எடுக்க வேணாமே. நீ எனக்கு என்ன நினைக்கிறியோ கெடுதல் அது உனக்கு வந்து சேரும். அது உண்மை. அது கர்மா இஸ் அ பூமராங்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ஜஸ்ட் ஃபீல்லாம் பண்ணாதீங்க, போய் சண்டைலாம் போடாதீங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், இந்த வார்த்தை கேட்டோடனே உங்களுக்கு வந்து ஏதோ காதல் ரிலேஷன்ஷிப் தான் ஞாபகம் வரும். ஆனால் உண்மையிலே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு ஹஸ்பண்ட் மட்டும் அவரை மீன் பண்ணி கிடையாதுங்க அந்த வேர்டு. உங்களை எப்போதுமே குறை சொல்கிறவங்க யாராக இருந்தாலும், உங்களோட முயற்சியை மதிக்காத யாராக இருந்தாலும், உங்களை எப்பயுமே ஒரு பயத்துலேயும் ஒரு கில்ட்லேயும் வாழ வைக்கிற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது ஹெல்தி ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ காலையில் 5 மணிக்கே எழுந்து சமையல், வீட்டு வேலை, குழந்தைங்க, ஹஸ்பண்டு, மாமனார், மாமியார் எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் உட்கார நேரத்தில் மட்டும் ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, நீ நாள் முழுக்க நீ என்ன செஞ்ச, வீட்டில் தானே உட்காந்துருக்க அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை போதுங்க. அந்த ஒரு வார்த்தை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம செஞ்ச எல்லா வேலைக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி ஆயிரும், நம்மளை தோண வச்சிரும். சில ஹவுஸ் ஒய்ஃப்ங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட சந்தோஷத்தை வந்து மறந்துடுவாங்க. நான் சாப்பிட்டேனா, இல்லை நான் ரெஸ்ட் எடுத்தேனா, நான் எனக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் கூட யோசிக்க கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. இன்னொரு விஷயம், சில உறவுங்களில் வந்து எப்போதுமே வந்து கம்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது
ஒப்பீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டு பொண்ணை பாரு, அவள் சுத்தமாக வச்சுருக்கா வீடை, அவள் எவ்வளவு நல்லா சமைக்கிறா, இப்படி தினமும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருங்க. ஒரு நல்ல குடும்பம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? பர்ஃபெக்டான வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறது நல்ல குடும்பம் இல்லைங்க. அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், சந்தோஷமாக இருக்க வைக்கணும். அதுதாங்க ஒரு நல்ல குடும்பம். ஏன்னா சந்தோஷமான ஒரு பொண்ணு தான் வந்து குடும்பத்தை வந்து சந்தோஷமாக உருவாக்க முடியும். நீங்கள் எப்போதுமே அழுதுட்டு இருக்கீங்க, எப்போதுமே உங்களோட கருத்தை சொல்ல பயப்படுறீங்க, உங்களோட ஓன் டெசிஷனை கூட சொல்ல முடியல வெளிப்படையாக, நீங்கள் என்ன செஞ்சாலும் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் போதும், உங்களோட டெசிஷன் போதும் அப்படின்ற ஃபீல் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உறவை வந்து பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிற ஒரு டைம் வந்திருக்கு. அதுக்காக உடனே அந்த உறவை வந்து முடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த ஒரு உறவு வந்து உங்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால் எதிர்த்து சண்டை போடுறதுலாம் கிடையாதுங்க. நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கணும். நானும் இந்த வீட்டில் முக்கியம், என் கஷ்டமும் ஒரு கஷ்டம்தான், உங்கள் உடம்பும் மனசும் எவ்வளோ ரெஸ்ட்டு தேவையோ அதே மாதிரியே எனக்கும் ரெஸ்ட்டு தேவை அப்படின்றத வந்து எல்லாம் என்ன சொல்கிறது உணர வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வேலைக்கு போகிறது இல்லைன்னா நீங்கள் வேலை செய்யவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு சேலரி கிடையாதுங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலை தான் ஒரு குடும்பம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே. அதை யாருமே மதிக்கலைனாலும் நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து அவள் ஒரு தவறான ஒரு முடிவுக்கு ஒரு லைஃப்பை என் பண்ணுற அளவுக்கு கூட போயிட்டா. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல், ஏன் நம்ம கையில் இல்லாத கண்ட்ரோலா? எதாக இருந்தாலும் தப்பாக நினைக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் டெசிஷனை வந்து தைரியமாக சொல்லுங்கள். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். ஓகே, உங்களை வந்து யாருக்கிலையும் வந்து நீங்கள் வந்து நல்ல பொண்ணு, நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இருக்கலாம். பட் அதுக்காக நீங்கள் நடித்து அப்படி அந்த பேரை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோடய சர்க்கிள்ஸில் பார்த்து தான் நான் இந்த டாப்பிக்கை பற்றி படித்தேன். ஸோ அடுத்து பேக் இன் டாபிக் என்னென்னா, ஒரு ஸ்மால் ரொட்டீன்ங்க. காலையில் தினமும் எந்திரிச்சோடனே உங்கள் பெட்டை வந்து சரி பண்ணுங்கள். நானுமே என்ன பண்ணுவேன், கடகடன்னு போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா பசங்க தூங்குவாங்க. அந்த டைமில் பசங்க எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம சமையல் எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ மோஸ்ட்லி உங்களோட வீட்டில் வந்து அதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. பெட்ஷீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க. கர்டன்ஸ் நல்லா ஓப்பன் பண்ணுங்கள். ஜன்னலை திறந்து விடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா குடிங்க. இதுவே நம்மளோட மனசு வந்து ஃப்ரெஷ்ஷாகும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது, உங்களை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ்னால் ஜிம் போகணுன்னு மட்டும் இல்லைங்க. 10 minutes வாக் பண்ணுங்கள், டான்ஸ் பண்ணுங்கள், கார்டியோ, எதுனாலும் ஜும்பா டான்ஸ், எதுனாலும் குத்துப்பாட்டு போட்டு கூட ஆடுங்க. வீடை வந்து ஸ்வீப் பண்ணுறது இதெல்லாமே ஒரு எக்ஸசைஸ் தான். டான்ஸு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் உடம்பை வந்து கொஞ்சம் மூவ் ஆனால் மைண்ட் கொஞ்சம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே நாள் 25 வேலையெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. 3 வேலையாக பண்ணுங்கள். முடிச்சுட்டு அந்த மாதிரி 3 வேலையை நீங்கள் டிக் பண்ண உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸு உண்டாகும். ஸோ டூ லிஸ்ட் இல்லாமையே நீங்கள் வந்து திரும்ப மைண்டுலேயே அது ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ப்ராக்டிஸில். ஸோ இன்றைக்கி 1% இம்ப்ரூவ் ஆனாலும் அது வெற்றி தான். ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினா போதும். அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து நம்ம 10வது ஸ்டெப்புக்கெலாம் ஜம்ப் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் சர்க்குன்னு அங்கேருந்து சாஞ்சி தலை சுற்றி கீழே ஓட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏறுங்க. ஓகேயா? இன்றைக்கி சமைச்சிங்களா? பாராட்டிக்கோங்க. வீடு க்ளீன் பண்ணிங்களா? பாராட்டிக்கோங்க. குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களா? அப்ரிஷியேட் பண்ணுங்கள், கிளாப் பண்ணுங்கள். என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதுதாங்க நம்மளோட ஹாப்பினஸ். நாமளே ஹாப்பியாக வச்சுக்கலன்னா இந்த மாதிரி சின்ன ரீசனில் தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அப்புறம் லைஃப்பை வந்து நம்ம ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஜாலியாக குட்டி பசங்க மாதிரியே ஆடுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டு இல்லை, நான் ரொம்ப வயசான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போயே 30 ஆகிடுச்சு, எனக்கு 35, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நடந்துக்கணும் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை மனசு இருக்குது. அதை வெளியே கொண்டு வாங்க. உங்கள் லைஃப் வந்து ஜாலியாக ஆகும்.
ஸோ நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணலைன்னா வேறு யார் அப்ரிஷியேட் பண்ணுவா? ஸோ டுமாரோக்காக வெயிட் பண்ணாதீங்க. மண்டேயில் ஆரம்பிக்கலாம், இல்லை டேட்டு ஃபஸ்ட்டு வரும்ல அப்போது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஆரம்பிக்கலாம், நியூ இயர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை போயிட்டே தான் இருக்கும், டைம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது யாராவது நில்லுன்னு சொன்னால் நிற்கிதா? இல்லை, கிடையாது. அதோட வேலையை அதே பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுங்க, அது எடுத்தாலே போதுங்க. ஸோ நம்மளால் முடியலன்னு நம்ம நிறைய பேர் நம்மளை நினச்சிக்கிறோங்க. ஆனால் நம்ம திங்க் பண்ணுறதை விட நம்ம இன்னும் டபுள் மடங்கு நம்ம கிரேட்டாக தான் இருப்போம். நான் இத்தனை நாள் ஷூட் பண்ணாமல் இருந்தேன், பட் என்னோட ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் அந்த டேக்கு என்னை வந்து இவ்வளோ ப்ராக்ரெஸ் வந்து பண்ண வச்சுது. ஸோ அது என்னாலேயே பண்ண முடியுதுன்னா உங்கள் எல்லாராலுமே பண்ண முடியும். ஓகேயா? ஸோ உங்களை நீங்களே டவுட் பண்ணிக்காதீங்க. இப்போ லேசியாக இருந்தீங்கன்னா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேசினஸ்ன்ற ஒரு வார்த்தையே கிடையாது. பிரேக்கில் இருக்கீங்க, அவ்வளோதான். திரும்ப ரீசார்ஜ் பண்ணி ஒரு பாட்டை போடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் வேலையை. யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. ஜாலியாக லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு வேலை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், எக்ஸசைஸாக கூட இருக்கலாம், ஒரு புக் படிக்கிறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்டெப் எடுத்தால் அடுத்த ஸ்டெப் தானாக வரும். ஸோ நோ மோர் லேசி டேஸ். நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறது மோட்டிவேஷன் இல்லைங்க, நம்ம முதல் எடுக்கிற அந்த ஆக்ஷன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோ டாபிக் ஏதாவது உங்களுக்கு பேசணும்னு நான் எடுத்து பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.